வணக்கம் நண்பா. மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ எந்த விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டெம்ப்ளேட்ல நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ரயில்வே சம்பந்தமா தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ரயில்வே கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவல்ல 4வது இடத்துல இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அந்த அளவு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இந்தியன் ரயில்வேவா இருந்துகிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அவேர்னஸ். சோ இந்தியன் ரயில்வேல ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ அவேர்னஸ் இல்ல, ஒரு ரூல் அப்படின்னு சொல்லலாம். சோ அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்னாலும் சரி, முக்கியமா பெங்களூர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, பெங்களூர் வந்தீங்கன்னா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வே பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியணும். பட் நான் ரொம்பவும் டீப்பா போகல. சோ நமக்கான மேட்டர் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ரயில்வே வேர்ல்டு லெவல்ல 4வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுல கிட்டத்தட்ட 7300 பிளஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு. ஓகேவா? 7300 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கு. சோ அது மட்டும் இல்ல, டெய்லி கிட்டத்தட்ட 14,000 ட்ரெயின்ஸ், அதாவது 13,000 எவ்வளவோ ட்ரெயின்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ரவுண்ட் ஆஃப் 14,000 ட்ரெயின் வச்சுக்கலாம். சோ 14,000 ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ டெய்லி கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறதையும் இந்தியன் ரயில்வே அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சோ நான் சொன்ன இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்தியன் ரயில்வே அபிஷியலா சொன்னோம். சோ நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ரயில்வே ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க மே 1க்கு முன்னாடி ட்ரெயின்ல போயிருக்கலாம். சோ அதாவது நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புக் பண்ணி போறது. சோ நம்ம எல்லாருமே மேக்சிமம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நைட் டிராவல் அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணி தான் போவோம். சோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு 50 கிலோமீட்டர், ஒரு 150 100 கிலோமீட்டர் அப்படி போகையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா அன்ரிசர்வ்ல போவோம். சோ இல்ல அப்படின்னா நமக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா எப்படியாவது ஒரு அன்ரிசர்வ்ல போயே ஆகணும். ஊருக்கு, அதாவது நமக்கு அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அன்ரிசர்வ்ல போவோம். சோ அன்ரிசர்வ்ல போகும்போது நமக்கு என்னென்ன சிரமம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சௌகரியமா இருக்காது, கம்ஃபர்ட்டா இருக்காது. சோ உங்களால தூங்க முடியாது. இந்த 2 விஷயம் அன்ரிசர்வ் கோச்ல நீங்க நைட்டு டிராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். சோ அதுவும் நீங்க வீக் டேஸ்ல, அதாவது வீக் எண்ட்ல, சோ வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி எல்லாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சரியான கூட்டம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நான் ஒன் டைம் போய் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ உட்காந்து அப்படியே தூங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே உட்காந்து ஒரு இடத்துல அப்படியே தூங்கினேன். ஸோ அந்த அளவு ரொம்பவும் மோசமா இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ல தீபாவளி, ஸோ மேக்சிமம் தீபாவளிக்கு தான் நிறைய கூட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு தமிழ்நாட்டுல பொங்கல் அப்படின்னா கூட அவ்வளவா கூட்டம் இருக்காது. ஸோ தீபாவளிக்கு அதிகப்படியான கூட்டம் இருக்கும். சோ அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு கோச் கொடுத்துருவாங்க. சோ என்ன சீட் நம்பர் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உங்க செல்லுக்கு வந்துடும். ஓகே, நீங்க அதுல போய் ஏறி உட்காந்து உங்களோட ஐடென்டிஃபை கார்டை காமிச்சிட்டு நீங்க வாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி மே 1க்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க போடுற டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா, சோ நான் சொல்றது வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட். சோ ஏசி ஆர் நான் ஏசி ஸ்லீப்பர், ஓகேவா? எந்த டிக்கெட்டா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க டைரக்டா ட்ரெயின்ல ஏறிட்டு டிடிஏ இருப்பாங்களா? ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த டிக்கெட் பரிசோதகர்கிட்ட நீங்க டிடின்னு சொல்லுவோம் ஸோ இங்கிலீஷ்ல. ஸோ டிடிகிட்ட நீங்க டிக்கெட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா சீட் இருக்கும். ஸோ மேக்சிமம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா,
நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வச்சுட்டு எந்த ஒரு ரிசர்வ் பெட்டிலையும் ஏற முடியாது அப்படிங்கிறத இந்தியன் ரயில்வே தெளிவா சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரிசர்வ் பெட்டியில போற பேசஞ்சருக்கு ஒரு பாதுகாப்பு கருதி அவங்க வந்து கம்ஃபர்ட்டா போறதுக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க இனிமேல இருந்து நான் சொல்லிட்டேன், வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வச்சுட்டு ஏறிட்டு டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நினைச்சிட்டு ஏறாதீங்க. ஸோ நீங்க ஏறினீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன்ல கண்டிப்பா இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து தெளிவா ரூலை வந்து சொல்லிட்டாங்க, நீங்க ஏறிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல நீட்டா இறக்கி உங்களை இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே முக்கியமான ஒரு ரூல். ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஸோ ஏன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் புக் பண்ணி டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி நான் ஏறிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு இப்ப விருதுநகர்ல ஏறுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டேஷன் அது வந்து எங்க நிக்குது அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு விருதுநகர்ல புக் பண்ணிருக்கீங்க, வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வந்து வச்சிருக்கீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ல ஏறிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க விருதுநகர்ல இருந்து எவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. ஸோ அதற்கான சார்ஜ், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் சார்ஜ் இருக்குமா, அந்த சார்ஜ் பிளஸ் நீங்க வந்து ஏசி கோச் போட்டிருக்கீங்களா அல்லது ஸ்லீப்பர் கோச் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து ஸ்லீப்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா பிளஸ் 250 ரூபா ஃபைன். ஸோ அதே இது நீங்க வந்து ஏசி போட்டிருந்தீங்க அப்படின்னா 450 ரூபா ஃபைன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் இதை வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியறது இல்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது தெரியறது இல்லை. ஸோ தெரியாம நம்ம வந்து ஏறிடலாம். பட் மேக்சிமம் வந்து ஒன் டைம் வார்ன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து வார்ன் பண்ணல அடுத்த டைம் கண்டிப்பா அந்த மாதிரி வந்து போயிடாதீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியன் ரயில்வேல மாத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூல். ஸோ இனிமேல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வச்சுட்டு நீங்க ஈஸியா போய் டிடிஇட்ட போயிட்டு டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு முக்கியமான ரூலை வந்து மாத்திருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பெங்களூர் சம்பந்தமா வீடியோ வரும்னு பார்த்தா இந்த வீடியோ வருது அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸை ஏற்படுத்துறதுக்காண்டி ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான வீடியோ வந்து கண்டிப்பா நான் வந்து போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனல்ல மேக்சிமம் பெங்களூர் சம்பந்தமான வீடியோக்கள் இருக்கும். ஸோ அது போக இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஸோ மீண்டும் சொல்லிடுறேன், என்னோட சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கொடுத்தா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு வரேன். ஸோ நான் பெங்களூர்ல கிட்டத்தட்ட ஒரு 20,000 சேலரியை வச்சுட்டு நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி சொல்லலாம். ஸோ என்னோட ஒரு வழியை வந்து நான் வந்து சொல்றேன். ஏன்னா நான் வந்து என்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு வந்து தெரியாது. ஸோ நான் வந்து போன்ல போட்டு பேசிக்கலாம், பட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஸோ நான் என்னடா ஃபீலிங்ஸா பேசி சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கிடும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ என்னோட பெயினை வந்து சொன்னேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மிஸ்டர் மாரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பாய்.